ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்டிங் வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்க போகுது. அதாவது நம்ம நினச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்னோடய லைஃப்பில் என்னோடய கார்டன் வழியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து அது நடந்துகிட்ருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் நினச்சினோ அதெல்லாம் வந்து அந்த காயெல்லாம் வந்து என்னோடய கார்டன்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்படி என்னென்ன காயின்னு வந்து பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த க்ரீன் பிரிஞ்சால் இது ரொம்ப நாளாகவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் வரி வரியாக இருக்கும் இல்லையா, அந்த பிரிஞ்சால் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலரில் நீளமாக இருக்கும் அந்த பிரிஞ்சாலும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பச்சை கலரில் லாங் பிரிஞ்சால் இவன் வந்து ஆன்லைனில் தான் நான் வந்து சீடு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இவனையும் நம்ம போட்டு பார்த்துடலாம், இவனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 இதில் போட்டிருந்தேன். ஸோ ஒன்று வந்து வாட்டர் கேனில் போட்டேன், இன்னொன்று வந்து க்ரோ பேக்கில் போட்டேன். இந்த க்ரோ பேக்கில் உள்ளது சீக்கிரமாகவே நல்லா கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்காங்கங்க. அதுக்குன்னு சீசன் வந்தால் தான் காய்ப்பாங்க போல். ஸோ ஒரு 5 காய்கிட்ட நல்லா பறிச்சாச்சு. இன்னொருத்தன் வாட்டர் கேனில் இருக்கிறான். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய். இந்த அவரைக்காயில் வந்து என்னடா வெள்ளை வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்கள, இவனுக்கு வந்து கொஞ்சம் மருந்து போட்டு விட்ருக்குறேன். அதாவது இந்த பீன்ஸு வெரைட்டியை சேர்ந்த எல்லா இதுலேயும் வந்து ஒரு விதமான ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு பூச்சி இருக்கும். ஆனால் அவனை டச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள். அது ஒரு வேறு மாதிரியாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. இவங்க அந்த பீன்ஸில் உள்ள வெரைட்டியில் இருக்க எத்தனை இதுலேயுமே அந்த மாதிரி பூச்சி இருக்கிறானுங்க. அதுக்கு வந்து அந்த புளிச்ச மாவு இருக்குது இல்லையா, அந்த மாவு வந்து அந்த தண்ணி புளிச்ச மாவு அதில் வந்து தண்ணி நல்லா கலந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த பூச்சி வராது. ஸோ அப்படி தான் நான் 2-3 நாளாக சும்மாவே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி அடித்து விட்ருக்குறேன். ஸோ அதில் வந்து வரமாட்டா. அந்த பூச்சினால் நிறைய காய்ங்க வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஸோ அவரைக்காயும் இந்த கொடி அவரையும் குத்து அவரைன்னு சொல்லுவாங்க, அந்த அவரைக்காய் 2 அவரைக்காயும் கொஞ்சம் காய் இருந்துச்சு, அவங்களையும் பறிச்சுட்டு அப்புறம் வந்து பாவக்காய் ஒரு காலத்தில் என்னோடய கார்டனில் அவ்வளோ இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இவன் எப்படா வருவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போகிறதுக்கு வந்து அவ்வளோ வழி இல்லை. இந்த கொடி வகையெல்லாம் வந்து க்ரோ பேக்கில் வந்து எந்த அளவுக்கு வருன்றது எனக்கு தெரியலைங்க. அவன் மண்ணில் அவனுக்குன்னு அந்த 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 ஒரு உருத்தான அந்த மண்ணில் போட்டால் தான் நல்லா வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பாவக்காய் மட்டும் இருந்தாங்க. அதான் மிதி பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாவக்காய் 2 இருந்தானுங்க. அவனையும் கட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பக்கம் போனால் ஜோடியாக 2 பேரும் உட்காந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி 2 லாங் பீன்ஸ் அவனுங்க வந்து அங்கங்கே இருந்தானுங்க. அவங்களும் வந்து ஒரு கைப்பிடி அளவு இருந்தானுங்க. ஸோ அவனுங்க பறிச்சுட்டு இவனை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த வண்டியை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வரணுங்க. அப்போ தான் இவனை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நல்லா தலையெல்லாம் உள்ளே பூந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். இந்த வண்டி இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நம்மளுக்கு காய் கொடுத்துட்ருக்குறானுங்க. அது பாருங்கள், சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த வண்டி. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு செடியில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதுவே நிறைய சீடு வந்து இந்த செர்ரி டொமேட்டோட சீடு அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி அந்த செர்ரி டொமேட்டோவும் அங்கங்கே வந்துட்டுருக்குறானுங்க. ஸோ அதனால் இப்போ வந்து வண்டி வந்து அந்த மனசில் இருக்கிற வண்டியே தெரியாமல் அதை சுற்றி வெறும் செடிங்களாம் வந்துட்டானுங்க. அப்படி தான் இருக்கிறானுங்க. ஏதோ ஒன்றுங்க, நம்மளுக்கு காய் கொடுக்குறானா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நானும் அவ்வளோ இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த லாங் பீன்ஸு வந்து அவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு காய் கொடுத்துருக்கானுங்க. அந்த லாங் பீன்ஸையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், பிளேட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் இந்த நூக்கல். இது வந்து இது எதில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கு சொல்லுவாங்க இல்லையா, சிமெண்ட்டு, அந்த சாக்கில் தான் போட்டு வச்சுருந்தேன், சிமெண்ட்டு சாக்கில். பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம அந்த டைமில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம். அதுக்கு போக போக அந்த சாக்குமே வந்து ரொம்ப வெயிலுக்கு வந்து தாங்காமல் எடுத்துரும். ஸோ 2 நூக்கல் இதில் இருந்தானுங்க, சூப்பராக இருந்தானுங்க. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷுங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த மண்ணிலேருந்து எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தானுங்க. 2 நூக்கல் இருந்தானுங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. நான் நினைக்காததெல்லாம் கூட நடக்குது. நான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்னோடய கார்டனில் இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து பறிக்கணும், நம்ம வீட்டுக்கான தேவையான காயெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நடந்துச்சுங்க. அது என்னவோ தெரியல, நம்மளுக்கு தோணும் இல்லையா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் எனக்கு என்னோடய கார்டனில் வந்து அவ்வளோ இந்த ரூட் வெஜிடபிள்ஸ்,
அந்த கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் வந்து நார்மலாக இது பண்ணுறது தான். பட் ஆனால் இந்த நூக்கல் முள்ளங்கி பீட்ரூட் இதெல்லாம் பறிக்கும்போது அந்த அளவுக்கு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சிங்க. அது சொல்லவே முடியாது. எனக்கு அப்படி ஒரு இது, என்னடா 2 2 நூக்கள பறிச்சுட்டு அப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் ரொம்ப சந்தோஷங்க. அது பாருங்கள் 3 4 நூக்கள் இருந்தானுங்க. 4 நூக்களுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகா. ஆனால் எனக்கு நூக்கள் பிடிக்காது பிடிக்காது. பட் ஆனால் வந்து பசங்களுக்கு சாம்பாரில் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு வெஜிடபிள்னால் அது நூக்கல். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நிறையா க்ரோ பேக்கில் இது போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு காயும் ஒரு 4 5 க்ரோ பேக்கில் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மட்டை வந்து ரீபாட் பண்ணணும். அது கொஞ்சம் வேலை இருக்குது. தோட்டம்னாவே வேலை தாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம சொல்லலாம் மெயின்டைன் பண்ண வேணாம், அது பண்ண வேணாம், இது பண்ண வேணாம். பட் ஆனால் அது குழந்த மாதிரி அவனை பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பான். நெக்ஸ்ட் வந்து இந்த பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா. நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சும்மா அனுப்பக்கூடாது இல்லையா, நம்ம வீட்டில் வேறு தோட்டம் இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பம்ப்கின் இருந்தாங்க கார்டனில். நான் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்கள வந்து பிக் பண்ணி நேற்று கொடுத்துட்டேன். சரி, இவன் வந்து சின்னதாக இருந்தான். இவனை இதுக்கு மேலே விட்டோன்னா ஒரு மாதிரி ஆகிடுவான். நான் கீழே பழுத்துட்டான், மஞ்சள் கலர் ஆகிட்டான். ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்னதாக தான் இருந்தான். அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நேற்று சில்லியும் கொடுத்து விட்டேன். நேற்று பம்ப்கின் சில்லி அவரைக்காய் இதெல்லாம் வந்து என்னோடய கார்டன்லேயே பிக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். அதெல்லாம் ரொம்பவே ஒரு ஃபீல் தாங்க. நம்ம கார்டனில் நமக்கு போக அவங்களுக்கும் கொடுக்குறோமே அப்படின்றது அது ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து 2 3 காய் வந்திருக்காங்க. இது வந்து பனி மிஸ்ட்டு ஸ்னோ சீசன் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த பரங்கிக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே வருவான். ஸோ இந்த இடத்துல தான் அவன் இருந்தான். ரொம்ப நல்ல பெருசுங்க. இந்த இப்போ வந்த காயிலே அவன் தான் பயங்கரமாக பெருசாக இருந்தான். சரி 3 பேர் வந்தாங்க, அவங்க கட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, நம்ம வந்து நிறைய சீட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம் கீழே. வர்றானோ வரமாட்டானோ அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன். சரி வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், அவன் அழகாக வந்துட்டுருக்குறான். பட் ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாமே மண், இது எம்சாண்டு இந்த கல் தாங்க. கல்லாக இருக்குது. பட் எந்த அளவுக்கு வருவான்றது தெரியல. போக போக தான் இவனோட க்ரோத்தை நம்ம பார்க்கணும். அந்த பக்கம் வந்து ஆனியன் வந்துட்டுருக்கலாம். குட்டி குட்டியாக அந்த இடத்துல வந்து லேடிஸ் ஃபிங்கர் போட்டு விட்ருந்தேன். அவன் எல்லாம் வந்துட்டுருக்குறான். அப்படியே வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து செர்ரி டொமேட்டோவும் நம்ம காந்தாரி சில்லி, நார்மல் சில்லி இவனுங்கெல்லாம் வந்து நல்லா பழுத்துட்ருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இவனை பறிக்கிறதவே விட்டு. ஸோ பிக் பண்ணுறதே விட்டு ரொம்ப நாள் ஆச்சா. சரி இவனையும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பழுத்ததுக்கப்புறம் காந்தாரி சில்லியை பிக் பண்ணுறது அப்படி ஒரு இதாக தாங்க இருக்குது. நல்லா இருக்குது. நீங்களும் வந்து இந்த மாதிரி இப்போல்லாம் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லைங்க. நம்ம வந்து சில அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம மற்றவங்கள பார்த்து சில இதெல்லாம் பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகிறோம், சில இதை பார்த்து கெட்டு போயிடுறோம். அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஒரு கார்டன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது தான் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தே வந்து இப்படி கார்டனை நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷங்க. ஸோ அந்த பக்கம் திரும்பி பார்த்தா தக்காளி 2 பேர். இவனும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தக்காளி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டாங்க. சாஞ்சே விட்டேன் ஐயா அப்படின்ற மாதிரி எப்படி சாஞ்சிட்ருக்குறான் பாருங்க. இதுலேருந்து 2 தக்காளி மட்டும் பழுத்துட்ருந்தாங்க. பழுத்துட்டு அது பக்கத்தில் வந்து க்ரீன் சில்லி இருந்தாங்க. ஸோ அவங்களே பிக் பண்ணிவிட்டு போயாச்சு. நீங்கள் யாரெல்லாம் வந்து சோஷியல் மீடியா வந்து இப்போ கார்டன் நான் வந்து எதனால் க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இப்போ கார்டன் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த வீடியோலாம் வந்து யூடியூப்பில் போட்டால் அவங்களும் வந்து இதை பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி சில பேர் வந்து கார்டன் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி பாருங்கள் கார்டனாக பிளேட்டை வச்சாச்சு. அப்படியே வரிசை அடுக்கி வச்சாச்சு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா கடைசியில் வீடியோவில் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.